ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. டெஸ்லாவோட இன்வெஸ்டர் டே இன்னும் 3 நாள்ல இருக்கு. பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். வாங்க இன்வெஸ்டர் டேல என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். என்ன நடந்தா ஷேர் பிரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத என்னோட அனாலிசிஸை நான் ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதான் டெஸ்லா இன்வெஸ்டர் டேயோட இன்விடேஷன்லேயே ஆக்சுவலி டெஸ்லா கலக்கிட்டாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து நிறைய தியரி போயிட்டு இருக்கு. வழக்கமாக இலான் மஸ்க் என்ன அனௌன்ஸ் பண்ணாலும் அதில் பின்னாடி என்ன மெசேஜ் ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய கேங் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்விடேஷன்ல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், இந்த இன்வெஸ்ட் டேல வந்து இவங்க போட்டிருக்க இந்த இன்விடேஷன்ல இங்க இந்த ஸ்மால் இமேஜஸ் இருக்கு தெரியுமா, இது எல்லாமே மாடல் ஒய்யோடைய பாடி. ஓகே, அந்த பாடியோட ஃப்ரேமை தான் வந்து இது 2 டோர், இது ஃப்ரண்ட் டோர், இது பேக் டோர். இந்த டோரை தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதோட அந்த காஸ்டிங் மெட்டீரியலை குட்டி குட்டியாக வச்சு இன்விடேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்ஸை பாருங்களா, இந்த இன்வெஸ்ட் அப்படின்னு இது வரைக்கும் இந்த லைட் வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே ஆர் க்ளோ ஆகுது. இந்த டிஓ அப்புறம் இந்த ஒய், இந்த 3 மட்டும் க்ளோ ஆகலை. ஸோ இதுலேயும் வந்து இன்னொரு மெசேஜ் இருக்குது. இந்த 3 வேர்டையும் சேர்த்திங்கன்னா என்ன கிடைக்குது, டாய் அப்படின்ற வேர்டு கிடைக்குது. ஸோ இந்த டாய்ன்ற வேர்டில் மஸ்க் என்ன சொல்ல வராங்க, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி இந்த இமேஜஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மாடல் ஒய்யோட பாடி தான் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை இப்படி ஸ்கேல் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மஸ்க் சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பரவலாக பேசப்படுது. நானும் அதான் நினைக்கிறேன். இது இப்போ வந்து நம்ம கேட்க போகிறது, இந்த இன்வெஸ்டர் டேல மஸ்க் ப்ரெசென்ட் பண்ண போகிறது மாஸ்டர் பிளான் பார்ட் 3. ஓகேவா, டெஸ்லா ஹிஸ்டரியில் இது வரைக்கும் இலான் மஸ்க் 2 மாஸ்டர் பிளான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை லைட்டாக பார்க்கலாம். இப்போ இதான் டெஸ்லாவோட மாஸ்டர் பிளான் 1. ஓகேவா, தி சீக்ரெட் டெஸ்லா மோட்டர்ஸ் மாஸ்டர் பிளான் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க, ஜஸ்ட் பிட்வீன் யூ அண்ட் மீ. ஓகே, அதில் வந்து ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இதில் ஸ்போர்ட்ஸ் காரை ஃபஸ்ட்டு செய்கிறோம். அந்த ஸ்போர்ட்ஸ் கார்லேருந்து வர்ற லாபத்தில் நம்ம வந்து யூஸ் தட் மணி டு பில்ட் அன் அஃபோர்டபுள் கார். அதுக்கப்புறம் யூஸ் தட் மணி டு பில்ட் அன் ஈவன் மோர் அஃபோர்டபுள் கார் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து அவங்க அதுக்கப்புறமா மாஸ்டர் பிளான் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணாங்க. மஸ்க் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மை ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான் தட் ஐ ரோட் 10 years ago is now in the final stage of completion. அதுக்கப்புறம் தான் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பார்ட் 3 வரப்போகுது. அப்போ பார்ட் 2 மாஸ்டர் பிளானும் ஆல்மோஸ்ட் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 2 மாஸ்டர் பிளான்ல அவங்க சம்மரைஸ் பண்ண பாயிண்ட்ஸை பார்க்குறோம் அப்படின்னா, create stunning solar roofs with seamlessly integrated battery storage. என்னைய பொறுத்தவரை இது நடந்துச்சு. Expand the electric vehicle products line to address all major segments. Pickup truck segmentக்கு சைபர் ட்ரக் இருக்கு, பெரிய ட்ரக்ஸுக்கு செமா இருக்கு, அடுத்து நம்மளோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு எஸ் ஒய் E3 அப்படின்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய மாடல்ல 4 மாடல் இருக்கு. ஸோ இப்போ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்ஸும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் சில வேன் வரலாம், வேன் ஒரு செக்மெண்ட், அப்புறம் பஸ் வரலாம், அதில் ஒரு செக்மெண்ட் தான். அதே மாதிரி மேபி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் வர வேண்டியிருக்கு. பட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜில் இது வந்து நான் ஐ வுட் சே மேபி ஒரு 70% கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா FSD, ஃபுல் செல்ஃப் டிரைவிங்கை பற்றி தான் பேசுகிறாங்க. அது வந்து 10 times வந்து மேனுவலோட சேஃபாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. FSD சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால், இந்த 3வது பாயிண்ட் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை. அதுவுமே அரௌண்ட் ஒரு 70% ப்ராப்ளம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 30% அவங்களுக்கு இருக்குது. அது 30% கூட சொல்லக்கூட இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் செல்ஃப் டிரைவிங் பொறுத்தவரை 99.999% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அந்த கடைசி 999 தான் கஷ்டம் அச்சீவ் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் டெஸ்லா கார் ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அங்கேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் டிரைவர் வந்து டச்சே பண்ணாமல் உங்களை எடுத்துகிட்டு போய் விடுது. அது ஆல்ரெடி இன்னைக்கே ரோட்டில் அந்த ஃபீச்சர் இருக்குது. பட் பரவலாக எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் இல்லை. ஒரு சில இடங்களில் தப்புகள் நடக்க தான் செய்யும். பட் சின்னதாக பெருசாக காம்ப்ளிகேட்டட் ஆன சுச்சுவேஷன்ஸ் வரலன்னா ஆல்ரெடி நீ கார் உங்களை எடுத்துகிட்டு போய் விடுது. பட் அது வந்து தட் டசன்ட் மீன் FSD வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி 999 வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆச்சு. அதுக்கு இன்னும் டெஸ்ட்ல நிறைய சிரமப்பட தான் செய்யணும். ஐ திங்க் இன்னொரு 5 years ஆயிரும் அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக முடிகிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா enable your car to make money for you when you aren't using it. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒருவேளை FSD சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கார் வாங்கிட்டு நம்ம சும்மா இருக்கிற நேரம் நம்ம காரை வந்து என்ன பண்ணிடலாம், காரை யூஸ் பண்ணாத டைம் காரை வந்து ஃப்ளீட்டில் ஜாயின் பண்ணி விட்டுலாம். அது நம்ம இப்போ பொதுவாக கார் ஒன்று வாங்கி வச்சுட்டு எல்லா ஓனர்ஸும் 10% தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரம் சும்மா அந்த டப்பா அப்படியே நின்றுட்டே தான் இருக்கீங்க. அதுக்கு பதிலாக அதை நீ போய் யாரையாவது எங்கேயாவது எழுதி எங்கேயாவது போய் விட்டுடுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்பில் ஒரு பட்டன் தட்டினாலே அது வந்து தன்னால்
போய் விட்டுட்டு வந்துடும். யாருக்கோ அது ஒரு இப்போ இருக்கிற அந்த ஊபர் மாதிரி. ஆனால் அது கார் தன்னாலே ஓட போகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது போய் வந்துட்டு அந்த வேலைகள் பார்த்துட்டே இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து ஃப்ளீட்ல இருந்து நம்ம காரை நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். மற்ற நேரம் போய் கார் நமக்கான ஒரு டிரைவர் மாதிரி போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகுது. ஸோ அது ஒர்க் பண்ணுற டைம் நமக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். அந்த ஏர்னிங் வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட லீஸை விட, நீங்கள் கார் வாங்கினதை விட, போட்ட காசை விட நீங்கள் நிறைய அதில் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது தான் மஸ்க் வந்து இதில் ஷேர் பண்ணது. இதான் மாஸ்டர் பிளான் 2ல இருந்த சாராம்சம். பட் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு லைனும் பேசலாம். இப்போ மாஸ்டர் பிளான் பார்ட் 3ல என்ன வரப்போகுது அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஈலான் மஸ்க் நிறைய வாட்டி நம்ம இதில் சொல்லிட்டே இருக்காரு, லுக்கிங் ஃபார்வர்ட் டு டெஸ்லா இன்வெஸ்டர் டே ஆன் March 1. By this we mean the broadest definition of investor as in the people and life of it. It will be a message of good hope and positivity for the future. ஓகேவா? இதுல மஸ்க் என்ன சொல்ல வராங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கேலிங். ஓகேவா? அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெஸ்லா வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக கலிஃபோர்னியாவில் இருக்கிற இந்த ஃபேக்டரியை ஹெட் குவார்ட்டர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட் ஒரு ஸ்மால் ஈவெண்ட் தான், ரொம்ப பெரிய விஷயம் நிறைய நடந்துச்சு அப்பெல்லாம் இல்லை. ஆல்ரெடி அங்கே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு இன்ஜினியரிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக்ஸஸ் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், லைக் இது ஒரு டபுள் ஹெட் குவார்ட்டர் கம்பெனி மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ஆக்சுவலி பொலிட்டிக்லி நல்ல விஷயமா பார்க்கப்பட்டது. ஏன்னா டெமோக்ராட்ஸ் வந்து கொஞ்சம் மஸ்க் மேலே கோவமா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம், இவர் போகிற ட்வீட்ல டென்ஷனாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பரவாயில்ல ட்விட்டரில் பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த மூவ் வந்து டெமோக்ராட்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு பேசப்படுது. சரி, இட்ஸ் ஓகே. ஆனால் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்ம ஆக்சுவல் இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்க்கு அப்புறம் மஸ்க் வந்து இன்னொரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், EV1ல ஆரம்பித்தோம், T0 போனோம், அடுத்து ரோட்ஸ்டர் கொடுத்தோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாடல்ஸ் கொடுத்தோம், வரிசையாக X, Y அப்படின்னு, அதுக்கப்புறம் செமாய் ரிலீஸ் பண்ணோம். இப்போ அடுத்து சைபர் ட்ரக்கை ரிலீஸ் பண்ணோம். இந்த வருஷம் ப்ரொடக்ஷனுக்கு சைபர் ட்ரக் வரப்போது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதில் ஹைப் ஏற்றுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட் தான். அப்போ இல்லைன்னா அவர் மறுபடியும் ஹிண்ட் பண்ணுறாரா, இதே இன்வெஸ்டர் டேல ஏதாவது ப்ராடக்டை வந்து வெளியே இடுவாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்காக மக்கள் மத்தியில் எக்ஸைட்மெண்ட் கூடியிருக்கு. அடுத்து கேட்டிங்கன்னா சைபர் ட்ரக் தான். இந்த சைபர் ட்ரக்கை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த இன்வெஸ்டர் டேல வர வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, என்ன ஃபைனல் ப்ரைஸ், ஸோ நம்ம ப்ரோட்டோடைப்புக்கும் இப்போ ஃபைனலாக ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கிற சேஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் வந்து இப்போ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிங்கன்னா, மஸ்க் நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க, இது வந்து டெஸ்லா இன்வெஸ்டர்ஸ்க்கான மீட்டிங் மட்டும் கிடையாது, வேர்ல்டில் இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கான டேயா இது இருக்க போகுது. இன்வெஸ்டர் டேல இது பர்டிகுலர் டெஸ்லா மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்காது. அவங்க இத்தனைக்கும் ஸ்பேஸ் எக்ஸ், போரிங் இதெல்லாம் பற்றி ஒரு செக்மெண்ட்ஸில் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மோஸ்ட்லி என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, எப்படி அந்த இன்விடேஷனில் பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து ஒரு காரை நம்ம ஒரு டாய் கார் மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு சட்டுன்னு பொம்மை கார் செஞ்சு விடுற மாதிரி எப்படி நம்மளால நிறைய காரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பற்றி மஸ்க் வந்து டீட்டெயில்டாக பிளானை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் மெயினாக அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டாக சஸ்டைனபிள் எனர்ஜிக்கு மாறணும் இல்லையா, அது மாறுறதுக்கு எவ்வளவு மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அந்த ரா மெட்டீரியல்ஸில் நிறைய ஃபோக்கஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டரி டேலேயே நம்ம வந்து எப்படி பேட்டரி பிளான்ஸ் அதெல்லாம் பண்ண போகிறாங்க, அவங்க என்னென்ன பிளான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏஐ டேல அவங்க வந்து எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவங்களோட ரோல், அவங்க ஆப்டிமஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் டேல டெஸ்லாவோட ஃபோக்கஸ் எங்கே இருக்க போகுது, டெஸ்லா தன்னோட கேபிட்டலை எங்கெங்க டிப்ளாய் பண்ண போகுது, டெஸ்லா எப்படி சஸ்டைனபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தேவையோ அதெல்லாம் எப்படி டெஸ்லா அக்வயர் பண்ண போகுது. ஏன்னா சஸ்டைனபிள் ஃபியூச்சர் இந்த டெஸ்லாவோட மிஷனே ஏன்னா ஆக்சிலரேட்டிங் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் தானே. ஸோ அப்போ இந்த சஸ்டைனபிள் ஃபியூச்சர்னா ஜஸ்ட் எலக்ட்ரிக் காரை ப்ரொடியூஸ் பண்ணி மட்டும் கொடுக்கறது கிடையாது, வேர்ல்டில் அபண்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ அது வந்து ஏஐல மூலமாக, நம்ம ஆப்டிமஸ் மூலமாக மக்களுக்கு வந்து போரிங் டாஸ்க்ஸ் எல்லாம் அந்த ரோபோ செய்து, ஒரு கார் வந்து சும்மா இருக்காமல் அந்த கார் வந்து ஒரு 10 கார் பண்ண வேண்டிய வேலையை ஒரு கார் பண்ண முடியுது அப்படின்னா இது எல்லாமே சஸ்டைனபிள்குள்ளே வர்றது தான். ஸோ அந்த காரை வந்து நம்ம இன்னும் லைக் எப்படிலாம் சஸ்டைனபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி மொத்தமாக நம்ம வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி மாறுறதுக்கு எவ்வளவு தேவைப்படும், எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எவ்வளவு தேவைப்படும், இத்தனை டன்னேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், நமக்கு நிக்கல் தேவைப்படும், கிராஃபைட் தேவைப்படும், லித்தியம் தேவைப்படும், இவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு அக்யூரேட் நம்பர்ஸோட அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அக்யூரேட் அஃப்கோர்ஸ் அக்யூரேட் முடியாது, ப்ரெடிக்ஷன்ஸோட. இப்போ ஏன்னா டெஸ்லா வந்து லைக் நிறைய டெராவாட் ஆஃப் எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா, அது எப்படி அச்சீவ் பண்ண போறோன்றதை டீட்டெயிலாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் அன்வீலிங்ல எனக்கு குட்டி ஹோப் தான் இருக்கு. பட் ஐ திங்க் நிறைய அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அவங்க வந்து, ஏன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் டேல அவங்க சொல்லியிருந்ததே
தன்னுடைய தேர்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்மை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படின்றது தான். அந்த தேர்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம்னு வரும்போது நம்ம டெஸ்லாவோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இதெல்லாம் இந்தந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அடுத்து ரோபோ டாக்ஸி அப்படின்னு ஒரு வேர்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் ரோட்ஸ்டர், ஸ்டில் அது ப்ரொடக்ஷன்லேயே இருக்காது. ரோபோ டாக்ஸியும் வந்து என்ன இருக்காது, ப்ரொடக்ஷன்லேயே இருக்காது. அப்படி ஒரு ப்ரோட்டோடைப்பே இல்லை ரோபோ டாக்ஸிக்கு. மேபி இந்த இன்வெஸ்டர்ஸ் டேல அந்த ப்ரோட்டோடைப் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு காமிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் காமிச்சாங்கன்னா பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆகும். ஷேர் ப்ரைஸில் ஒரு நல்ல புஷ் இருக்கும். பட் இல்லை இப்படி தான் இருக்கும், ஒரு டீசர் மாதிரி வந்துட்டு போச்சு, சும்மா வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ ஹைப் வராது. பட் அவங்க வந்து தேர்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்றதை கண்டிப்பாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டெஸ்லா வந்து அவங்க வச்சிருக்க கேஷ் மூலமாக எங்கெங்கே எவ்வளோ டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பைபேக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான் ஜி, இன்னைக்கே டெஸ்லா ஷேர் ஏன்டா வாங்கி வைக்கலன்னு வருத்தப்படுற நிலைமை ஆயிரும். பட் பைபேக் பற்றி பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னையை பொறுத்தவரை ரொம்ப கம்மி. மஸ்க் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற கேபிட்டலில் வந்து நமக்கு இன்னும் இங்கே இருந்து டெஸ்லா ஒன்றும் அந்த எஸ்காவில் ஒன்றும் ஃபுல்லாக ஆரம்பிக்கவே இல்லை. இந்த ரேம்பிங்கே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. எப்படி டாய் கார் மாதிரி ஒரு சும்மா அப்படியே அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிலாம் பற்றி பேசி எப்படி நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன்று காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நிறைய கேபிட்டல் தேவைப்படும். ஸோ பைபேக்கான எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இதான் டெஸ்லாவோட சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா $100 இப்போ அது வந்து 200, இந்த வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க, அதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸில் அது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு டெஸ்லா. ஓகேவா? இப்போ அரௌண்ட் 200ன்றது ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு நல்ல நம்பர். ஸோ 200 கீழே கிராஷ் ஆகி விழுறதுக்கும் 200 மேலே போகிறதுக்கும் என்னென்ன நடந்தால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருவேளை இந்த மாஸ்டர் பிளான் 3ல அந்த கம்ப்ளீட் இன்வெஸ்டர்ஸ் டேல அவங்க கம்ப்ளீட்டாக அந்த டன்னேஜ் பற்றி, அப்புறம் இந்த அடுத்த மாடல் வந்து எப்படி இருக்கும், ஜென்ரேஷன் 3 எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த டே வந்து நான் வந்து பழைய டேஸ்லாம் ஃபாலோ பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஏன்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு கண்டிப்பாக நம்மளால என்றைக்குமே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை மற்ற டேட்டா அனாலிசிஸ் வேறு, ஓகேவா? ஷேர் டேட்டா வேறு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி 400 இந்த மாதிரி மார்க்கெட் ஹையில் இருந்தோன்னா நம்ம வேறு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் அன்னைக்கு நீங்கள் வந்து இதுதான் ஹையாக நமக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ அதனால் நான் பழைய டேட்டா வச்சு பார்த்து பேசுகிறது வந்து யூஸ்லெஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கணிக்கணும் இல்லையா? நம்ம அப்போ தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஐ திங்க் பேட்டரி டேலையோ பொதுவாக இந்த மாதிரி ஏஐ டேலையோ அன்னைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணிட்டு போய் உட்காந்துருப்பாங்க, நிறைய சொல்ல போகிறாங்கன்னு. ஆனால் மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அன்னைக்கு டேல எதுவும் நடந்திருக்காது. ஸோ வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து விழ தான் செய்யும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த டன்னேஜில் டீட்டெயிலாக மஸ்க் ப்ரெசென்ட் பண்ணாலோ, ஜென்ரேஷன் 3 எப்படி இருக்குன்னு சும்மா ப்ரெசன்டேஷன்லேயே இருந்தாலோ ஐ திங்க் அது வந்து ஷேர் ப்ரைஸை புஷ் பண்ணாது. 200 மேலெலாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு போமான்றது தெரில. அப்படியே கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போனாலும் சஸ்டெயின் ஆகாது, மறுபடியும் விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை ப்ராடக்ட் அவங்க ஏதாவது ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அநேகமாக இந்த 230 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏரியாக்குள்ளே நல்லா சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 200 கிராஸ் பண்ணி இந்த 200லேருந்து 230க்குள்ளே ஒரு புது ரேஞ்ச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஏன் அப்படின்னா ப்ராடக்ட்ல வந்து நல்லா ஏறலாம் தான், பழைய ஹையெல்லாம் போகலாம் தான். ஆனால் March 22 அடுத்து நம்ம ஓவரால் மேக்ரோ பார்க்கணும் இல்லையா? அதில் வந்து அடுத்து வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே போகுது, இதை டக்குன்னு 300 தூக்கிட்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, ஓகேவா? ஆனால் எப்போ 300 வரைக்கும் தூக்கிட்டு போகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால், டெஸ்லா பைபேக் அப்படின்னு ஏதாச்சும் வாயை விட்டாரு, செகண்ட் ஹாஃப்ல பைபேக் அனௌன்ஸ் பண்ணிடுவோம், அங்கிருந்து நம்ம ஒரு 1 இயர் பைபேக் பண்ணுவோம், நம்ம கேபிட்டல் இருக்கிற கேபிட்டலே பயங்கரமா இருக்கு, இன்னும் அடுத்தடுத்த குவார்ட்டர்ல பயங்கரமா நிறைய கேபிட்டல் உள்ள வரப்போகுது அப்படின்றனால நம்ம இந்த இயர் எண்ட்ல ஏதாவது பைபேக் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது. கண்டிப்பா டெஸ்லா 300 வரைக்கும் இதே ஃபாஸ்ட்ல 300 போயிடும்னு நினைக்கிறேன், ஓகேவா? இது இன்னும் சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு தான் பேசிட்டு இருக்கோம். சர்ப்ரைஸா ஏதாவது நடந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் புது டேட்டா வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்றதை பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கேஷ் செக்யூர்டு புட்டு போட்டிருக்கேன். அதாவது 170ல விழுந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஐ எக்ஸ்பெக்ட் கிராஷ் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஒன்று நியூட்ரலாக அப்படியே போயிடும், இல்லைன்னா மேலே போகும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம அடிச்சு துவச்சி கீழே இருக்கிறனால, ஓகேவா? நியூட்ரல் தான் ஹை ப்ராபபிலிட்டி நான் நினைக்கிறேன். மெயின்லி பிகாஸ் மேக்ரோ சரியில்லாதனால. இப்போ மேக்ரோ வந்து புல்லிஷாக இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு டேல கண்டிப்பாக மேலே போகும். ஏன்னா ஹைப் ஏற்றுறதுல ஈலான் மஸ்க் மாதிரி ஒரு கிங் வேறு யாருமே கிடையாது. ஸோ அதனால் அட் த சேம் டைம் வெறும் ஹைப் மட்டும் கிடையாது. அவர் இது வரைக்கும் மாஸ்டர் பிளான் 1 அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, மாஸ்டர் பிளான் 2 அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ மாஸ்டர் பிளான் 3 சொல்லும்போது இந்த வாட்டி மக்கள் வந்து அது ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க.
இந்த மனுஷனோட ட்ராக் ரெக்கார்டில் அவர் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஸோ அப்போ இந்த வாட்டி மாஸ்டர் பிளான் 3ல அவர் கிரியேட் பண்ணுற எக்ஸைட்மெண்ட்ல மக்கள் வந்து அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிருவாங்க நம்பி வெளியே நிறைய பணம் இருக்கு ரைட்டா. மார்க்கெட்டுக்குள்ள செல் ஆஃப் பண்ணி வெளியே பணம் போயிருக்கு இல்லையா, பணம் வந்து யாரும் தீ வச்சு எரிக்கல. ஓகேவா, குவான்டிடேட்டிவ் டைட்னிங்லாம் அவங்க அப்படி எரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் மணி செக் பண்ணிட்டு இருக்காங்க, மாசம் மாசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வெளியே மக்கள் இந்த செல் பண்ணி ப்ராஃபிட்லாம் புக் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா, அது லட்ச கோடிகள்ல வெளியே கிடக்கு. அதெல்லாம் எங்க போடன்னு தெரியாம தான் கொஞ்சம் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் டெஸ்லா விட்டா வேற ஆப்ஷனே இல்லாத மாதிரி ஆயிரும். சரி இவ்வளோ நல்லா இருக்கே, சரி கொஞ்சம் இறக்கும்னு எல்லாரும் இறக்குனாங்கன்னா அதுவும் 300க்கு போகும். ஸோ அந்த பட் அது ஆனால் பார்ப்போம், அந்த சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன நடக்குன்றதை பற்றி பார்ப்போம். அநேகமாக நான் கண்டிப்பாக லைவ் வருவேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் லைவ் வரப்போனேன். நம்ம டெஸ்லாவோட இன்வெஸ்டர் டே நம்ம சேர்ந்தே பார்த்துட்டு ஜாலியாக என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்வெஸ்டர் டேக்கு அப்புறமா என்ன மூவ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைவ்ல ஜாயின் பண்றீங்களா, லைவ் கண்டிப்பா வேணுமா அப்படின்றதுக்கு நீங்க லைவ்ல ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணா எனக்கு சரி ஓகே மேபி கண்டிப்பா லைவ் போகலான்னு தோணும். ஆனால் பெருசா கமெண்ட் இல்லைன்னா மேபி ஏன்னா ஆட் டைம் எனக்கு அது நைட்டு 3 மணி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது பரவாயில்ல, ஐ எம் ரெடி டு டூ. ஸோ வாங்க கமெண்ட் பண்ணுங்க, நீங்க லைவ்ல பார்க்கலாம், லைவ்ல நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னா. பட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக்அவேல என்ன நடந்துச்சு, என் பொசிஷன் என்ன ஆச்சு, அதுக்கப்புறமா நான் என்ன மூவ்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத நான் கண்டிப்பா வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். See you in the next video.